தங்களை ஈரான் தாக்கினால் அந்த நாட்டின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் கடந்த 1ஆம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 2 பேர் ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையினர் தளபதி ஆவர். இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அந்த நாடுதான் ஈரான் தூதரகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் ஈரானில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தது. இந்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள ஈரான் தூதரகங்களில் தாக்குதல் நடத்தினாலும் அது ஈரான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு ஒப்பாகும். எனவே அதற்காக இஸ்ரேல் அரசை தண்டித்து தீர்வோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதில் அளித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட், ஈரான் எல்லையில் இருந்து தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அத்தகைய சூழ்நிலையில் ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவோம் எனவும் கூறியுள்ளார்.